ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த அருண் சுந்தர் ஃபேமிலி. நேற்று வேற நம்ம மிஸ் இந்தியா அக்கா சத்தமாக பேசுங்க இருந்துச்சு. பாப்பா தூங்குது, அதனால தான் சத்தமாக பேச முடியலம்மா. சரி, நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க, லைக் பண்ணலைன்னா பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். லைக் எதுக்காக பண்ண சொல்கிறது தெரியுமா? லைக் பண்ணுறதுனால காசு கிடையாது. யூடியூப்பில் நிறைய விஷயம் நிறைய பேருக்கு தெரியுறதில்ல. அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம என்ன டாப்பிக்கு பேச போகிறோங்கிறத சொல்கிறேன். 3 பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு ஒரு கமெண்டில் ஒரு நியூஸ் சேனலில் ஒரு 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 வீடியோ, 3 குழந்தைங்க 2 குழந்தைங்க இந்த காலத்தில் வச்சு சமாளிக்க முடியுமா அப்படின்ட்டு. அதுக்கு நான் ஒரு கமெண்ட் பண்ணேன். அந்த கமெண்ட் நான் என்ன பண்ணேன், அதுக்கு பதில் என்னெல்லாம் வந்துச்சு அப்படிங்கிறத தான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி யூடியூப்பில் எதுக்கெலாம் காசு, எதுக்கு காசு கிடையாதுங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பண்ணுற லைக்கு, நீங்கள் பண்ணுற ஷேரு, நீங்கள் பண்ணுற கமெண்டு, இதுக்கெல்லாம் காசா அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கெல்லாம் காசு கிடையாது. அப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், லைக் பண்ணுறது, ஷேர் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறதுக்கு காசு கிடையாதுங்கிறீங்க, அப்புறம் எதுக்காக அதெல்லாம் பண்ண சொல்கிறீங்க? எதுக்காக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு எதுக்கு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். லைக்கு ஏன் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா, ஒருத்தர் லைக் பண்ணுறதுனால அந்த வீடியோ ஒரு ஒரு 10 பேருக்கு காட்டுறத ஒரு 10 இப்போ 10 பேர் பார்க்குறீங்கன்னா, அந்த 10 பேர் லைக் போட்டிங்கன்னா இன்னொரு 10 பேருக்கு போய் எக்ஸ்ட்ரா காட்டும் வீடியோவை. அந்த 10 பேரும் லைக் போட்டால் இன்னொரு 20 பேருக்கு போய் காட்டும். அந்த வியூஸ் வருது பார்த்திங்களா, அதுக்கு மட்டும்தான் காசை தவிர 1K போச்சுன்னா 12 ரூபா 13 ரூபா, வெறும் 12 ரூபா 13 ரூபா அந்த மாதிரி தான் வரும். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு 3K 4K போச்சுன்னா 30 ரூபா 35 ரூபா வரும். இந்த மாதிரி தான் யூடியூப்பில் வியூஸ் காசு தராங்க. சரி, அப்புறம் எதுக்கு ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா, ஷேர் பண்ணுறதுனால இன்னொருத்தவங்க ஒரு 10 பேர் எக்ஸ்ட்ரா பார்ப்பாங்களே, அதுக்காக தான். கமெண்ட் எதுக்கு பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் பண்ணுற கமெண்ட்னால ஒரு ஐடியா கிடைக்கும். சரி, நம்ம இந்த மாதிரி வீடியோ போடலாம், ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா சரி அதுக்கு பதில் சொல்லி ஒரு வீடியோ போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும். இல்லாட்டி ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். நீங்கள் பாராட்டுறீங்க அப்படின்னா, நம்மளை பாராட்டுறாங்க அப்படின்ட்டு ஒரு சந்தோஷத்தில் நல்ல புத்துணர்ச்சியாக பேசுகிறாங்க. இல்லை ஒரு நெகட்டிவ் கமெண்ட் போடுறீங்கன்னா, நம்ம இப்போ இதெல்லாம் மாற்றிக்கணும், மாற்றிக்கிட்டால் நம்ம நல்லா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி அதுக்காக தான் சொல்கிறாங்களே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. பார்க்குற வியூஸுக்கு மட்டும்தான் யூடியூப்பில் காசு. சரி, ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? ஒரு நியூஸ் சேனலில் இந்த காலத்தில் 2 பிள்ளைங்க போதுமா, ஒரு பிள்ளையே போதுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், அதுக்கு கமெண்ட் நான் பண்ணேன். ஒரு முக்கியமான விஷயமோ இல்லை நம்மளை சார்ந்த விஷயங்களோ நமக்கு ரிலேட்டடாக யூடியூப்பில் வரும்போது அதுக்கு நான் கமெண்ட் பண்ணுவேன். அப்போ ஒரு பிள்ளை போதுமா 2 பிள்ளை வேணுமா அப்படின்னு கேட்கும்போது, நான் 3ஆவதாக கன்சீவ் இருந்தேன் பார்த்தீங்களா, அதனால் நான் கமெண்ட் பண்ணேன். நான் 3 பிள்ளை எனக்கு நான் வேணுங்கிறத நான் எதுக்காக நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, முதல் 2 பையங்கும்போது நாளைக்கு அவங்க வளர்ந்து ஒரு காலேஜ் படிக்கிறதுக்கு வெளியில் போயிடுவாங்க, இல்லை ஒரு வேலை விஷயமாகவே வெளியில் போகிற மாதிரி, வெளியிடங்களில் போய் தங்கி படிக்கிற மாதிரி, தங்கி வேலை பார்க்குற மாதிரி, இல்லை நாளைக்கு அவனுக்கு கல்யாணமே ஆச்சுனாலும் நம்மளை விட்டு தூரமாக போகிற மாதிரி தான் இருக்கும். அப்போ பொம்பளை பிள்ளைன்னா நம்ம கூடவே இருக்க போது அதையும் கட்டி கொடுப்போமே நீங்கள் சொல்லலாம். இருந்தாலும் பொம்பளை பிள்ளைங்கும்போது நம்ம மேலே ஒரு அன்பு, ஒரு ஈர்ப்பு ஆம்பளை பசங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் பொம்பளை பிள்ளைங்கும்போது நம்மக்கிட்ட ரொம்ப கொஞ்சம் நெருங்கி பாசமாக, ஒரு கவலையாக இருந்தாலும் என்னம்மா என்னாச்சுன்னு கேட்குறதுக்கு ஒரு ஆள். அப்படி இந்த பசங்க நாளைக்கு 2 ஆம்பளை பசங்களாக இருந்தால் அவங்களுக்குள்ள ஒரு ஒத்துமை இருக்கணும்னா இந்த பொம்பளை பிள்ளை வேணும். இந்த பொம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னா இந்த பிள்ளைக்கு செய்கிறதுக்காக 2 பேருமே ஒன்றா இருப்பாங்க அப்படின்னு. நாளைக்கு அவங்களுக்குள்ள ஒரு ஒத்துமை இருக்கணும். நமக்கு ஒரு வயசான காலத்தில் ஒரு பொம்பளை பிள்ளைனா இறக்கப்படும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் எனக்கு அது பொம்பளை பிள்ளை வேணும். ஏன்னா நாங்கள் 3 பொம்பளை பிள்ளை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் தான் 3ஆவது பொண்ணு. எங்கள் அம்மா 3ஆவது பொம்பளை பிள்ளை தான் பிறப்போம்னு நினச்சி வேண்டாம் நினச்சிருந்தா நான் பிறந்திருக்க மாட்டேன்ல. அதுமாரி தான் நான் நினப்பேன். ஏன்னா இது ஆம்பளை பயலாக இருக்குமோன்னு அந்த காலத்தில் பொம்பளை பிள்ளை பிறந்தால் கல்விப்பட ஊற்றி கொண்டு விடுவாங்க. இந்த காலத்தில் பொம்பளை பிள்ளை வேணும்னு ஆஸ்பத்திரியில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச 3/4 பேர் பொண்ணு வேணும்னு சொன்னவங்க தான் அதிகம். 10 பையனுக்கு 2 பொண்ணு தாங்க பிறக்குது. 10 பசங்க, 10 பேருக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்தா 2 பொம்பளை பிள்ளை தான் பிறந்திருக்கு. எனக்கு குழந்தை பிறக்கும்போது பார்த்திங்கன்னா
4 பேருக்கு டெலிவரி ஆச்சு. 4 பேரில் 3 பையன், எனக்கு மட்டும்தான் பொண்ணு. அன்னைக்கு ஃபுல்லாக அந்த பகல் ஃபுல்லாக குழந்த பிறந்ததில் பார்த்திங்கன்னா 2 பொம்பளை பிள்ளை தான். மற்ற 8 பசங்க நினைக்கிறேன், அந்த மாதிரி தான் பிறக்குது. அப்படி மறுநாள் பார்க்கும்போது டோட்டலாக பாதி ஆம்பளை பையன், பாதி பொம்பளை பிள்ளை அந்த மாதிரி பிறக்குது. பொம்பளை பிள்ளை பிறக்கிறத குறைஞ்சி போச்சு. ஆனால் அந்த காலத்தில் பையன் வேணும்னு சொன்னவங்க அதிகம் பொம்பளை பிள்ளையாக பிறக்கும். இப்போ பொண்ணு வேணுங்கிறாங்க, எல்லாருக்கும் பையனாக பிறக்குது. அதுதான் நான் கடவுளை வேண்டிக்கிட்டது. நம்ம ஏதோ ஒரு தெரிஞ்சும் தெரியாமல் ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும், ஆம்பளை பையன் தான் பிறக்கும்ட்டு நான் மனசில் நினச்சிக்கிட்டேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு ஷார்ட்ஸு ஒன்று போட்டேன். அது என் பழைய சப்ஸ்கிரைபராக இருந்தால் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டேன். ஆம்பளை பையன் வேணும்னு பெற்று அவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்கன்ட்டு அவங்க தின்னு வச்சுருக்க தட்டெல்லாம் காமிச்சேன். சாப்பிட்டுட்டு அப்படியே தட்டை வச்சுட்டு போயிடுவாங்க, ஒரு வயல் எடுத்து வைக்க மாட்டான். இப்போ தான் தருங்க எனக்கு கொஞ்சம் உதவி செய்கிறான். கடைக்கு போகிறான், தண்ணி பிடிச்சி விடானா தண்ணி பிடிச்சி வைக்கிறான் பைப்பில் போய். நான் வெயிட்டு தூக்கக்கூடாதுங்கிறதுக்காக எங்கள் வீட்டுக்காரர் தான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வராரு. அதுவுமே எப்போ உனக்கு தண்ணி தூக்கணும், எப்போ நீ தண்ணி தூக்குன்னு கேட்டுகிட்டே இருக்காரு. ஏன்னா மாதமாக இருந்த அந்த 4 மாதத்துலேருந்து இப்போ வரைக்கும் குழந்த பிறக்கிற வரைக்கும் தண்ணி நான் தான் எடுத்தேன். அவர் தண்ணி எடுக்க மாட்டார், நான் எடுக்க சொல்ல மாட்டேன். அப்படிங்கும்போது வேறு வழி இல்லைல்ல, எப்போ தண்ணி தூக்குவேன்னு கேட்டுகிட்டே இருப்பார். அந்த மாதிரி தான் எங்கள் வீட்டு வேலையெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதை வச்சு நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அந்த ஷார்ட்ஸ் நல்லா எனக்கு ரீச் ஆச்சு, நல்லா வைரல் ஆச்சு. இப்போ அந்த ஷார்ட்ஸ்க்கு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அப்போ ஆம்பளை பையன் 2 பசங்க மட்டும்தான், 3வது குழந்தைக்கு பிளானே பண்ணலை. அது நான் மாதமாகவே நான் நினைக்கல, குடும்ப கட்டுப்பாடு பண்ணுவோன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். அந்த வீடியோ இப்போ எனக்கு நல்லா நிறைய பேர் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணல. குழந்தை பிறந்திருக்குன்னு எனக்கு நிறைய பேர் தெரியாமையே அந்த ஷார்ட்ஸை மட்டும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுவாங்கல்ல, ஆமாம் எங்களுக்கும் ஆம்பளை பையன் தான், ஒரு சட்டி பண்ணி கூட நவுத்த மாட்டேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் எங்கள் ஆம்பளை பையலாவது கடை கண்ணிக்கு போயிட்டு வரான், அந்த பொட்டை கழுதை ஃபோனை வச்சுக்கிட்டு ரூம்குள்ளேயே உட்காந்துருக்கு, வெளியிலேயே வரமாட்டேங்கின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் விலைவாசிங்கிறது வேறு. பிள்ளைங்களை நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறேன். நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தாங்க படிக்க வைக்கிறேன். ப்ரைவேட்டில் படிக்க வைக்கிறவங்களுக்கு செலவுன்னு நினைக்கிறீங்க. இன்னும் வேறு ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு என்றைக்காவது ஒரு 10 நாளைக்கு ஒரு நாளைக்கோ இல்லை மாதத்தில் ஒரு 2-3 வாட்டியோ ஹோட்டல் சாப்பாடு இந்த மாதிரி ஆசைப்படுறப்ப அவங்க மேற்கொண்டு செலவுனா ஃபீஸு, மந்த்லி இந்த வேன் ஃபீஸு இதுதாங்க. மற்றபடி இந்த எக்ஸ்ட்ரா செலவு தான், அது வாங்கி திங்கிறது, போகிறது வர்றது, கடைக்கு பால் காப்பிக்கு இந்த மாதிரி தான் செலவாகுமே தவிர அதுங்களுக்கு பாவம் என்ன சாப்பிட்ற போகுதுங்க. இப்போன்னு ஒன்றும் செலவாகாது. அதுங்க கொஞ்சம் மேற்படிப்பு காலேஜ் போகும்போது தான் நமக்கு செலவாகும். அதனால் நான் பிள்ளைங்களை கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்க வைக்கிறேன். எனக்கு 3 பிள்ளைங்கும்போது எனக்கு அந்த ஆஸ்பத்திரி செலவு இந்த மாதிரி வரும்போது தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. எனக்கு 3 பிள்ளைங்கிறது எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை, சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ஒரு சில கொஞ்சம் பாப்பா வளர்கிற வரைக்கும் அதை ஒத்தையில் போட்டு பாத்ரூம் போகிறது, குளிக்க போகிறது, கொஞ்சம் ஆளுங்க இருக்கும்போது இதெல்லாம் செஞ்சுக்கிறணும். ஏன்னா உள்ளக்க எனக்கு பாத்ரூம் கிடையாது, வெளியில் தான் வரணும், வீட்டுக்கு வெளியில் தான் இருக்குது. அப்படிங்கும்போது குழந்தைய ஒத்தையில் வீட்டுக்குள்ளே போட்டு போக முடியாது. ஏன்னா நாங்கள் ஆடு வளர்த்த பாருங்க, அதே நாய் கடிச்சிருச்சு, சாப்பிட்ருவோம், ஆடை தூக்கிட்டு போய் தின்றும் சுடுகாட்டுக்குள்ளே வச்சு. நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன். அப்படிங்கும்போது குழந்தைய ஒத்தையில் வீட்டுக்குள்ளே போட்டு நம்ம வாட்டுக்கு வெளியில் போனோம்னா இங்கேயே நாய் உள்ளே வருது, காம்பவுண்டுக்குள்ளே வருது, குப்பையெல்லாம் உலட்டி கொட்டி விட்டு ஏதாவது இருந்தால் தின்னுட்டு போயிடுது. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பாதுகாப்பாக இருக்கணுங்கிற ஒரு இதுதான். மற்றபடி 3 குழந்தைங்கிறதுல எனக்கு எந்த கவலையும் இல்லை, சந்தோஷம். அவங்கவுங்க பிள்ளைகளை வளர்க்குறதுல எல்லாருக்கும் சந்தோஷமாக தானே இருக்கும். அதனால் செலவை பார்க்கக்கூடாது. நம்ம பிற்காலத்தில் அவங்க நல்லா இருக்காங்களா, அது போதும், எனக்கு அவ்வளோதான். ஓகே, உங்களுடைய கருத்துக்களை இந்த காலத்தில் 3 பிள்ளைங்க வச்சுக்கலாமா, செலவாகும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.